Hi friends, welcome to My Exam 100. நம்ம My Exam 100 சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் வரும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் பண்ணுறது மூலமாக எப்போனா நம்ம வீடியோ போடுறோமோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் பற்றி பேச போகிறோம். ஸோ நல்லா போயிட்டு இருந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை சமச்சீர் அப்படின்னு ஒரு உருப்படாததை கொண்டு வந்து எல்லார் மூளையையும் மழுங்க செஞ்ச ஒரு தப்பை பண்ணதுனால இன்றைக்கி நீட் அப்படின்னு எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் எல்லோரும் பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே எல்லாமே விளையாட்டுத்தனமாகவே ஆகிப்போச்சு. ஸோ அந்த விதத்தில் இப்போ புதுசாக தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் 1, 6, 9, 11ஆம் வகுப்புக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்த விதத்தில்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும்னு மை எக்ஸாம் 100 சார்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே இணைய வழி பயன்பாட்டில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜியை எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் புகுத்துறாங்க. ஸோ அந்த பழைய சமச்சீர் புக்கை விட இப்போ இருக்கிறது அப்டேட்டடாக இருக்குது. இதில் QR கோடுன்னு ஒரு அருமையான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் 3 விதமான டைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெத்தட் மூலமாக வெறும் பாடப்புத்தகம் மட்டும் யூஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக நாலேஜை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மல் சமச்சீர் புக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் கலராக படமாக இருக்கும். படம் பட்டம் அப்படின்னு அந்த காலத்து 1ஆம் கிளாஸ்லேயே படிச்சுட்டே இருப்பாங்க. சும்மா ஒரு 4 வரிக்கு எழுதுனா 10 மார்க் 15 மார்க் கொஸ்டின் அந்த அளவு தான் இருக்கும். ஸோ கிளிப்புளிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற புக்கில் என்ன இருக்கோ இல்லையோ அதை விட எக்ஸ்ட்ராவாக இணையத்தில் நம்ம அதிகமாக தேடிக்கலாம். அதை நம்ம தேட வேண்டாம், அவங்களே QR கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டாபிக் இப்போது எந்த புத்தகத்தில் எந்த டாபிக் இருந்தாலும், ஸோ ஒரு சயின்ஸாக இருக்கட்டும், மேத்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும், அந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி 3 QR கோடு கொடுத்துட்றாங்க. இந்த 3 QR கோடு எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த புக்கில் பார்க்குறத ஃபஸ்ட்டு QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதுக்குன்னு தமிழ்நாட்டில் டிக்ஷா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலாக டிக்ஷா DIKSHA அப்படின்னு ஒரு QR கோட் ஸ்கேனர் ஆப் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ஆப் தான் யூஸ் பண்ணணும், இல்லை எந்த ஆப்னாலும் QR கோடு ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை வச்சு ஃபஸ்ட்டு QR கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து உங்கள் புக்கில் இருக்கிற அந்த பேஜ் அப்படியே PDF-ஆக உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது அதே வெறும் PDF மட்டும் இல்லாமல் அது வீடியோவாகவும், அது மேத்ஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அது வீடியோவாகவும், பலவிதமான ஆடியோஸ், சில பாடங்கள் அந்த ஆடியோஸ் எல்லாமே அதில் கிடைக்கும். ரெண்டாவது ஸ்கேன் பண்ணால் மதிப்பீடு. ஸோ அந்தந்த இதுக்கு எத்தனை இது அப்படின்னு மதிப்பீடு பண்ணுறக்காக ரெண்டாவது QR கோடு யூஸ் ஆகுது. மூணாவது அந்த டாப்பிக்கை விட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மனித கண் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஒரு சயின்ஸ் புக்கில் ஒரு பாடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஓரளவு சொல்லியிருக்காங்க. அந்த அந்த பேஜில் இந்த QR கோடு இருக்கும். மூணாவதாக இருக்க QR கோடை அந்த டிக்ஷா ஆப் மூலமாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா நெட்டில் அதை பற்றின தமிழில் என்னென்ன, அதுவும் தமிழில் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாமல் இந்த QR கோடை மட்டுமே ஸ்கேன் பண்ணாலே அதே அந்த வெப் பேஜுக்கு உங்களை கூப்பிட்டு போயிடும். ஸோ வெறும் பாடப்புத்தகம் மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் நிறையா நாலேஜ் வளர்த்துக்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் ஒரு நல்ல சிஸ்டமாக இருக்குது. ஸோ இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை விடவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்தால் நல்லது. ஸோ பழைய சமச்சீர் புக்குக்கு அதுக்கு முன்னால் இருந்த நார்மல் புக்குக்கும் இது ஒரு தலைவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதையாவது ஓரளவுக்கு உருப்படியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் சல்யூட்.